நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. வீடியோவோட டைட்டில பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. ஸோ பெரிய இன்ட்ரடக்ஷன் எதுவும் தேவைப்படாது. யுவன் சங்கர் ராஜா ஏன் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசன் நம்பர் 1, இப்போ ஒரு ரெண்டு மியூசிக் டைரக்டர்ஸ் ஒரே நேரத்துல ஹிட் சாங்ஸ் கொடுத்திருந்தா அவங்க ரெண்டு பேருக்கும் காம்படிஷன் இருக்குன்னு நம்மளே நினைச்சுப்போம். யுவன் சங்கர் ராஜா 1997 இன்ட்ரோடியூஸ் ஆனார். அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொருத்தரும் அவருக்கு காம்படிஷனா இருந்திருக்காங்க. அதுல சிலர் தமிழ்ல பயங்கரமா ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல அப்படியே ஒர்க் அவுட் ஆகாம தெலுங்கு இண்டஸ்ட்ரி போயிருக்காங்க. இன்னும் சிலர் ரொம்ப வருஷமா சக்சஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டர்ஸா இருந்து திடீர்னு ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவ்வளவு காம்படிட்டர்ஸை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மியூசிக் டைரக்டராகவே சர்வே பண்ணிருக்காரு யுவன். என்னை ஒன்றும் செய்யாதடி ரீசன் நம்பர் 2, நார்மலா ஒரு படம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தோட சாங்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியன்ஸ் வாயில இருந்து இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சது யுவன் தான். அண்ட் இதுக்கு செல்வராகவன் ஒரு முக்கியமான காரணம். செல்வராகவன் படங்கள்ல டைலாக்ஸே இல்லாம வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சு கண்டிப்பா ஒரு சீன் வரும். சோ காதல் கொண்டே சவுந்தர் ரெயின்போ காலனியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கரமா ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம மௌனம் பேசியதே, மன்மதன், அறிந்து மறியாமலும் இந்த மாதிரி படங்களோட தீம் மியூசிக்கும் ஹிட் ஆயிருக்கு. ரீசன் நம்பர் 3, இரவா பகலா அப்படின்ற பாட்டு 1997ல யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஹிட் ஆச்சு. ஆனா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த பாட்டு பிடிக்கும். நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் ஃபீல்ட விட்டு போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட மியூசிக் அந்த ஜெனரேஷன்ல இருந்தவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஜெனரேஷன் மாற மாற மியூசிக்கும் மாறணும். ஆனா யுவனோட மியூசிக் எல்லா ஜெனரேஷனுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ரவுடி பேபி. அந்த பாட்டு நேத்து பிறந்த குழந்தையில இருந்து நாளைக்கு போக போற தாத்தா வரைக்கும் எல்லாருமே பிடிச்சிருந்தது. அதனால தான் 611 மில்லியன் வியூஸும் வந்திருக்கு. கோலி சோடாவே ஏ கறி குழம்பே ஓ குட்டி பப்பினா டேக் மீ ஹே சிலுக்கு சட்டை ஏ வெயிட் கட்ட என் லவ் சொட்ட டாக் மீ ரீசன் நம்பர் 4, இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் தொடர்ந்த மாதிரி ஒரு 5 படம் ஹிட் கொடுத்துட்டாருன்னா அவரோட சேலரி இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் பெரிய பட்ஜெட் படங்களுக்கும் பெரிய ஹீரோஸ் நடிக்கிற படங்களுக்கும் மட்டும் மியூசிக் போட ஆரம்பிப்பாரு. ஆனா யுவன் சங்கர் ராஜா ஏகப்பட்ட ஹிட்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட சின்ன சின்ன லோ பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் மியூசிக் போட ஆரம்பிச்சாரு. வெங்கட் பிரபு, விஷ்ணுவர்தன் இந்த மாதிரி டைரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் படத்துக்குலாம் ப்ரமோஷன் பண்ணது யுவன் சங்கர் ராஜா பேரை வச்சுதான். அண்ட் காதல் சொல்ல வந்து ஆதலால் காதல் செய்வீர் இந்த மாதிரி படம்லாம் ரிலீஸ் ஆனது வெளியே தெரிஞ்சது யுவனோட மியூசிக்னால தான். ரீசன் நம்பர் 5, ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸும் ஒவ்வொரு டைப் ஆஃப் மியூசிக்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஒருத்தர் மெலோடி நல்லா போடுவாரு, ஒருத்தர் ராப் நல்லா போடுவாரு, ஒருத்தர் ஃபோக் நல்லா போடுவாரு. ஆனா யுவன் மெலோடி, ஃபோக், கிளாசிக்கல், பாப், டிஸ்கோன்னு எல்லாத்துலயும் ஹிட் கொடுத்திருந்தாரு. என்ன வரும் போங்க தண்டவாளம் கிட்ட ஒதுங்குவோம் நாங்க நேத்து வச்ச மீன் குழம்பு காத்துல பேசும் மல்லிப்பூ இங்க பூத்தா மீன் வாசம் வீசும். நார்மலா ஐட்டம் சாங்னா பார்க்க தான் நல்லா இருக்கும். ஆனா தீ பிடிக்க, கோடான கோடி இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். So இதுதான் யுவன் சங்கர் ராஜா ஏன் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்றதுக்கான 5 ரீசன். அண்ட் ஏன் சார்பாவும் என்னோட 8880 சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாவும் ஹாப்பி பர்த்டே தலைவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.